பல பெண்களுடன் நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து வைத்திருந்ததை தட்டி கேட்ட கர்ப்பிணி மனைவியை கணவன் தாக்கி கருச்சிதைவடைய செய்ததாக கூறப்படும் சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தஞ்சை சரக டிஏஜி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் சில நாட்களுக்கு முன்பு தானும் தன் கணவரும் உறவினர் வீட்டிற்கு சென்று ரயிலில் திரும்பியதாகவும், அப்போது தன் கணவரின் செல்போனை எதேர்ச்சியாக பார்த்ததில் அதில் பல பெண்களுடன் நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்திருந்திருக்கிறார். இதை தட்டி கேட்ட தன்னை கணவன் கழுத்தை நெரித்து தாக்கியதில் கருச்சிதைவு ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தன் கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது தெரியவர இதுகுறித்து தன் மாமனார் மாமியாரிடம் கேட்டபோது அவர்களும் தன்னை மிரட்டியதாகவும் பெண் புகார் அளித்தார். இங்கே தஞ்சாவூரில் தான் கல்யாணம் ஆச்சு. அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்டேயே அவங்கள பேக்ரவுண்டு தெரிஞ்சு அவர் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறதும் இல்லாமல் அதை எவிடன்ஸாகவும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள திரும்ப திரும்ப இதுக்காக கூப்பிட்றதுக்காகவா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஃபோன் ஃபுல்லாக அது மாதிரி ரெக்கார்ட்ஸு, ஸ்க்ரீன்ஷாட்டு, செக்ஷுவலாக பேசினது இதே மாதிரி தான் இருக்குது. எல்லா பொண்ணுங்கிட்டையும், கல்யாணம் ஆன பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க, படிக்கிற பொண்ணுங்க, எல்லா பொண்ணுங்கிட்டையும் இதே மாதிரி தான் பேசுகிறாரு. அப்பா அம்மா இல்லை பொண்ணுன்னு தானே உங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணோம், இதை நீ அடங்கி இங்கே தான் இருக்கணும், நீ எங்கே போவ, ஆம்பளைனா அப்படி தான் இருப்பான், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு இதே தான் அவங்க ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. அவங்க பையனை அவங்க கண்டிக்கவே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.